நடக்கின்ற அநியாயத்தை தட்டி கேட்க முடியாத, தடுக்க முடியாத போலீஸ் 1 கோடி தலித் மக்களுக்கு பாதுகாப்பா? இல்ல இந்த அரசாங்கம் தான் பாதுகாப்பா? யார் பாதுகாப்பு? இந்த தலித் மக்களுக்கு தலித் மக்கள் தவிர வேறு எவரும் பாதுகாப்பு கிடையாது. அந்த அறைகூவல் விடுத்துக் கொண்டே பிரிந்திருக்கின்ற தலித் சொந்தங்களை இணைத்துக் கொண்டே எழுச்சி நடை என்பது இணைப்பு நடையாகி நீதி கேட்க சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் நிவாரணம் என்பது பிச்சை போல் கருதப்படுகிறது. இந்த மக்களுக்கு உண்மையான நிவாரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் கைது செய்யப்படுவதும், நாடு வெற்றி குரு கைது செய்யப்படுவதும் தான் உண்மையான நிவாரணம் ஆகும். அதுதான் அந்த புண்ணுக்கு ரடம், அதுதான் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை வழங்கிடு அரசே என்று நிர்பந்தித்த எழுச்சி நடையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். உணர்ச்சியுள்ள எவரும், நீதியில் பார்ப்பட்ட எவரும், சுய சிந்தனை உள்ள எவரும் இதை ஆதரிக்க வேண்டும். இந்த நடைபயணத்தை வாழ்த்த வேண்டும். நாங்கள் வெற்றி பெற நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி 22ஆம் தேதி தொடங்கிய எங்கள் நடைபயணம் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அநியாயமாக அனுமதி மறுக்கப்பட்டதால் வேலூர் மாவட்ட எல்லையிலிருந்து துவங்கி திருப்பத்தூர், வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி, ஜோலார்பேட்டை, பேர்னாம்பேட் போன்ற நகரங்களை பல்வேறு கிராமங்களில் நுழைந்து பிரச்சாரம் செய்தவாறு குடியாத்தம் வந்து குடியாத்தத்திலிருந்து பல்வேறு கிராமங்களில் சுற்றி வேலூர் நகரத்தில் நேற்று இரவு சென்றடைந்து இன்று நாங்கள் ஆரணியிலிருந்து இந்த பிரச்சாரத்தை துவக்கி செய்யாறு வழியாக தூசி காஞ்சிபுரம் எல்லையில் உள்ள தூசி வரை சென்றடைகின்றோம். நாளை எங்களது பிரச்சாரம், எங்களது எழுச்சி நடை காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அதற்கு அடுத்த நாள் வேலூர் கிழக்கு மாவட்டமான அரக்கோணம் பகுதியில் முடித்துக்கொண்டு நாங்கள் சென்னை செல்கின்றோம். சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எழுச்சி நடையை நிறைவு செய்து ஆளுநரிடம் மனு கொடுக்கின்றோம். இந்த மனுவுக்கும் ஜெயலலிதா வழக்கம் போல ஊமையாக இருந்தால் நாங்கள் டெல்லி சென்று முற்றுகை இடுவோம். பேசாத சோனியா காந்தியை பேச வைப்போம், பேசாத பிரதமரை பேச வைப்போம். தலித் இல்லங்களுக்கு சென்று கூழ் குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. மாயாவதி ஆட்சி செய்த காரணத்தினால் தலித்துகளுக்கு நண்பன் போல் அவர் நடித்தார். ஆனால் 268 வீடுகள் இங்கே எரிந்து சாம்பலான போது ராகுல் காந்தி எங்கே போயிருந்தார்? இன்னமும் குவிதான் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரா உத்தரப்பிரதேசத்தில்? ஏன் வரவில்லை அவர்? அவரையும் நாங்கள் பேச செய்வோம். தலித் மக்களை துச்சமாக நினைத்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்போம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கனவு தவிடுபடியாகும் என்று ராமதாஸுக்கு அறைகூவல் விடுக்கின்றேன். அவரை கைது செய்யாமல் எங்கள் போராட்டம் ஓய போவதில்லை என்று சொல்கின்றேன். ஒத்துழைப்பு தாருங்கள், ஒத்துழைப்பு தாருங்கள். நன்றி, வணக்கம்.